அருள் சக்தி எபிசோட் 7 நெருப்பு சக்தியின் விழிப்பு. கோவில் வெளியே இரவு. காற்று மெதுவாக வீசுகிறது. சில நேரம் அமைதி. கார்த்திக், அந்த இருள் தளபதி ரொம்ப சக்தி வாய்ந்தவன். இன்னும் பெரிய ஆபத்து வரப்போகுது போல. அர்ஜுன், ஆமா கார்த்திக், அவன் சொன்ன மாதிரி இருள் ராஜா வந்தா நிலைமை இன்னும் மோசம் ஆகும். திடீரென்று கார்த்திக்கின் கையில் இருக்கும் முத்திரை ஒளிர ஆரம்பிக்கிறது. அர்ஜுன் அதிர்ச்சியுடன், கார்த்திக் பார், அது மீண்டும் ஒளிருது. கார்த்திக், அதாவது அடுத்த தெய்வ சக்தி அருகில் இருக்கிறது. சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு பெரிய மலையை அடைகிறார்கள். அந்த மலைக்குள் ஒரு பழமையான கோவில் இருக்கிறது. அர்ஜுன், இந்த கோவில் வேற மாதிரி இருக்கு. முழுக்க கருகி போயிருக்கே. கார்த்திக், இது நெருப்பு சக்தி இருக்கும் இடம் இருக்கலாம். அவர்கள் மெதுவாக கோவிலுக்குள் செல்கிறார்கள். திடீரென்று தரையில் தீ ஒளி பரவுகிறது. அர்ஜுன் பயந்து, கார்த்திக் கவனமாறு, தர சூடா இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தீ உருவம் முன் தோன்றுகிறது. நெருப்பு காவலன். இந்த கோவிலில் நுழைந்தவன் யார்? நான் கார்த்திக், தெய்வ சக்திகளை தேடி வந்திருக்கேன். நெருப்பு காவலன். நெருப்பு சக்தி பெற தகுதி உள்ளவன் மட்டும் அதை கட்டுப்படுத்த முடியும். அர்ஜுன் மெதுவாக, கார்த்திக், இது ஒரு சோதனை போல. திடீரென்று கோவில் நடுவில் ஒரு பெரிய தீவட்டம் உருவாகிறது. நெருப்பு காவலன். இந்த தீ வட்டத்தை கடக்க முடிந்தால் சக்தி உனக்கு சொந்தம். இது ரொம்ப ஆபத்து, உள்ள போகாத. கார்த்திக் அமைதியாக தீவட்டத்தை பார்க்கிறான். கார்த்திக் மெதுவா சொல்லுகிறான், நான் முயற்சி செய்யாம விட்டுட முடியாது. அவன் அந்த தீ வட்டத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். திடீரென்று பெரிய தீ அலை கார்த்திக் பக்கம் வருகிறது. கார்த்திக் கவனமா! கார்த்திக் கையை உயர்த்துகிறான். கார்த்திக், காற்று சக்தி, இப்ப எனக்கு உதவி செய். பெரிய காற்று அலை தீயை தள்ள ஆரம்பிக்கிறது. நெருப்பு காவலன் அதை பார்த்து சிரிக்கிறான். நீ பயத்தை வென்றாய், அதனால் இந்த சக்தி உனக்கு சொந்தம். ஒரு பெரிய தீ ஒளி கார்த்திக்குள் செல்கிறது. கார்த்திக் கையை உயர்த்துகிறான். அவன் கையில் தீ உருவாகிறது. அர்ஜுன் ஆச்சரியமாக, வாவ், இப்போ உன்னிடம் 3 சக்தி இருக்கு: காற்று, தண்ணீர், நெருப்பு. அதே நேரத்தில் இருள் ராஜாவின் அரண்மனையில், அரசே, அந்த இளைஞன் 3வது சக்தியும் பெற்றுவிட்டான். இருள் ராஜா கோபமாக எழுந்து நிற்கிறான். இருள் ராஜா, அவன் இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டானா? இனி நான் நேராக போய் அவனை சந்திப்பேன். மீண்டும் கோவில் வெளியே. அர்ஜுன், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? கார்த்திக் தூரத்தை பார்த்து சொல்கிறான். மீதமுள்ள சக்திகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம பயணம். அவன் கையில் இருக்கும் முத்திரை மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கிறது.